அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், எதையாவது தேடி தேடி போய் வாங்கி கொடுக்கக்கூடிய ஹீரோ. அவனை எந்த வகையிலுமே தொந்தரவே பண்ணாத ஒரு ஹீரோயின். 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வருது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா 2 பேருமே சரியா தூங்கல. எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவ கால் பண்றான். அவளுக்காக அவசர அவசரமா ஓடுறான். இன்னைக்கு அவன் எதுவுமே வாங்கல. எப்பவுமே அவ எதுவுமே கேட்கலனாலும் ஏதாவது வாங்கிட்டு போறவன் இன்னைக்கு எதையுமே வாங்கிட்டு போல. போன உடனே அவ தன்னோட வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு அவ கேட்கிற ஒரு விஷயம், எதுவுமே கேட்காதவ முதல்ல கேட்கறா, நம்ம பிரிஞ்சிடலாமா அப்படின்னு. அவனுக்கு எதுவுமே சொல்ல தோணல. அழுக மட்டும்தான் வருது, கண்ணீர் மட்டும்தான் வடியுது. நீ எதுவுமே கேட்டது கிடையாது, ஆனா நான் உன்கிட்ட பார்க்கும்போது போதெல்லாம் நான் வெறுங்கையோட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு நீ பிரிவை கேட்குற, அதுதான் உனக்கு சந்தோஷம் தான், நான் அதை தாராளமா கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கண்ணீரோட வெளியில வருவோம். ஹாய்ங்க, நான் உங்கள் கவின். நான் இந்த படம் 29 அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நான் பேச விரும்புறேன். படத்தை பத்தி தான் பேச விரும்புறேன். இது ரிவ்யூ கிடையாது. உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை பத்தி இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு, படமும் ஃபெயிலியர் தானே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். ஒரு படம் ஹிட்டு ஃபெயிலியர் அப்படிங்கிறது தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்டது, டைரக்டர் சம்மந்தப்பட்டது, நடிகர்கள் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டது. ஒரு சினிமா ரசிகனா இந்த படம் என்னை எவ்வளோ ஈர்த்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். ஒரு சினிமாவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் இந்த படத்தோட விமர்சனத்துல இருந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நான் பொதுவாகவே பேசும்போது விமர்சனங்களை எல்லாத்தையுமே பேசும்போது அந்த படத்தோட நடிகர்கள், நடிப்பு இதை பற்றி தான் பேசியிருப்பேன். இந்த படம் எனக்கு ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்த மிகச்சிறந்த காதல் கதைகள்ல இது ஒன்றா இருந்துச்சு. அப்படிங்கிறனாலே இந்த படத்தை பற்றி பேச விரும்புகிறேன். இந்த படத்தை நான் எப்படி அனுபவிச்சு பார்த்தேன் அப்படிங்கிறது தான். சிறு நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஹீரோ, சேலம் மாதிரியான சேலம் பெருநகரம் தான், பட் சென்னையோடு ஒப்பிடும்போது ஒரு சிறு நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு 29 வயது இளைஞன். அவனுக்கு பெரிய கனவுகள் கிடையாது. தன்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது சம்பந்தப்பட்ட கனவுகள் தான் இருக்கும். நம்ம என்னவாக போறோம், எதுவாக போகிறோம் பார்த்து இந்த கனவுகளும் இல்லாம, ஆனாலும் தன்னுடைய அடையாளங்களை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். இன்னொரு பக்கம் 21 வயது யுவதி, பெருநகரத்துல வாழ்ந்துக்கூடியவர். சொந்தக்காரங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ், டாக்டர், வக்கீல்னு பயங்கரமா படிச்சவங்க. சின்ன வயசுலயே அப்பா விட்டுட்டு போனதுனால அந்த வலியையும் அந்த அவமானத்தையும் தன்னுடைய கல்வி மூலமா, தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் மூலமா நம்ம ஜெயிச்சு காட்டிடணும், எல்லாத்தையும் மறைச்சிடணும், எல்லாத்தையும் மறக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாங்க. அவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த காதல் மட்டும்தான் இந்த படமே. இந்த படத்தை எப்படி சொல்றது, 2 பேருக்கும் நடுவுல காதல் இருக்கு. பயங்கரமான மேஜிக்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோ எதுவுமே கிடையாது. ரொம்ப இயல்பான நட்பு மெது மெதுவாக காதலா மாறுது. 2 பேருமே தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காதலை உணர ஆரம்பிக்கிறாங்க. பட் இன்னும் சொல்லிக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் காதலை சொல்றதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நினைவுகள் எல்லாமே அவதான். அவளை தாண்டி அவனால எதையுமே யோசிக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான். பட் நான் அவட்ட காதலை சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான இடத்துல, ஒரு ரம்மியமான இடத்துல இருந்து சொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அவளுக்கும் அவன் மேல் காதல் உண்டு. இவளுக்கு தன்னோட காதலை சொல்றதுல எந்த விதமான ஈகோவோ எதுவுமே கிடையாது. காதலை சொல்ல தயார் தான். ஆனாலும் அவள் சொல்லி நான் கேட்கணும் அப்படின்னு அவள் காத்திருக்கா. காலங்கள் விரயமாகிட்டே தான் இருக்கு. ஒரு நாள் 2 பேருமே மெரினா பீச்சில் உட்காந்துருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட்ல அவன் முடிவெடுக்கிறான். இவன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான், நாம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. மண்ணை கையில் இருக்கக்கூடிய மண்ணை உதறிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அலையை நோக்கி போறான். அவனுக்கு அது புதுசா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவன் தேவையில்லாமல் அவன் தொட்டது கிடையாது. ஒரு சின்ன விரல் தீண்ட ஸ்பரிசத்தை கூட யோசித்து செய்யக்கூடிய ஒரு பொண்ணு முழுசா நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இந்த உலகத்திலேயே அவன் கால் கூட கீழே இல்லை. பட் அவனால் அதை அனுபவிக்க முடியல. இவள் காதலியா அல்லது தோழியா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம அதை அனுபவிக்க அவன் விருப்பப்படலை. சட்டன் கையை உதறிட்டு அவன் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஓடி வர்றா. ஓடி வந்து, என்னடா திமுறா, நீ எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைப்ப, எப்பதான் சொல்லுவேன், காத்திருந்து காத்திருந்து என்னால் பொறுமை இழந்துட்டேன், அதனாலதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் அவளுடைய காதலை உலகமாக சொல்றான். எனக்கும் சொல்லணும்னு தான் ஆசை, ஆனா ரொம்ப வித்தியாசமான இடத்துல எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கான இடத்துக்காக காத்திருக்கேன், அந்த நேரத்துக்காக காத்திருக்கேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்றான். என்னடா பெரிய நேரம், உடஞ்ச படகுல எழுதி வைக்கிறாங்க, அடுத்த அளவன் தான் அழிச்சிட்டு போகக்கூடிய மணல்ல எழுதி எல்லாம் காதல சொல்றாங்க.
என்கிட்ட சொல்றதுக்கு என்ன, ப்ளீஸ் சொல்லு அப்படின்பா. அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்றதுக்கு இடம் யோசிக்கிறான். அந்த கடற்கரை மட்டும்தான் சுத்தியும் கும்பலா இருக்கு. அலையோட சத்தம், இந்த பக்கம் வாகன இரைச்சல்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியா ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறான். ஒரு 5 அடி நகர்ந்து போனா அந்த சைடில் கடல் அலைகள் சத்தம் கிடைக்கும். இந்த சைடில் ஒரு 5 அடி நகர்ந்து போனா ரோட்ல போகக்கூடிய வாகனங்கள் சத்தம் கிடைக்கும். 2 சத்தங்களும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல அவளை நிக்க வச்சுட்டு தன்னோட காதலை சொல்றான். மனசு மட்டுமே பேசிக்கிறது. அவங்க 2 பேர் மட்டுமே பேசிக்கிறாங்க. எவ்வளோ அழகான ஸ்டேஜிங் பண்ணக்கூடிய படம். இந்த கதையும் இந்த ஸ்க்ரீன் பிளேயும் செல்வராகவன்கிட்ட கிடைச்சிருந்தா இதை வேற லெவலில் கொண்டு போயிருப்பாரு அப்படிங்கிறது தான் நிஜம். இவங்க எங்கேயோ சொதப்பிட்டாங்க, எங்கே சொதப்பிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சினிமாத்தனமான இயக்குனர் யோசிக்கும் போது இந்த இடத்துல இந்த ட்ராலி ஷாட் வச்சிருக்கலாமே, அவனோடு சேர்ந்து அந்த கேமரா பயணிச்சிருக்கணும். ஆனால் அந்த கேமரா ஒரே இடத்துல நின்றுச்சு, அவன் மட்டும் தான் நடந்து போகிறான். அந்த மாதிரி சீன் பேப்பர் பிரிக்கிறது வரைக்கும் என்னால் யோசிக்க வச்ச ஒரு படமாக தான் இது பார்க்க முடியும். காதலை சொல்கிறாங்க, காதல் கொண்டாட்டங்களாக இருக்குது. எந்த வகையிலுமே முகம் சுளிக்கக்கூடிய வாய்ப்புகள், காட்சிகள் நிறைய வைக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வைக்காம கவித்துவமாகவே அந்த காதல் கடந்து போயிட்டே இருக்கு. எப்போவுமே அவள் தவிர அவனுக்கு வேறு எந்த நினைவுகளும் கிடையாது. அவள் எனக்கு மட்டுமே முழுமையானவள் அப்படிங்கிறது மட்டுமே அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த சுச்சுவேஷனில் ஒரு நாள் 2 பேரும் பஸ்ஸில் போகிறாங்க. அவள் தோல் மேலே கை போடுறான். எப்பவுமே பெண்ணுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். இவளுக்குள்ளேயும் அந்த அலாரம் அடிக்குது. டக்குன்னு அவனை பார்த்து கேட்குறான், என்னை ஏன் லவ் பண்ண? அழகா இருக்கேன், உதடு பிடிச்சிருக்கு, கண்ணு பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு என்னோட உடம்பு பற்றி வர்ணிக்காம நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு சட்டுன்னு வரைக்குது. நம்ம தோளில் கை போட்டதுனால தான் அவன் அப்படி கேட்குறான் அப்படின்ட்டு தோல்ல இருந்து கையை எடுத்துட்டு மெதுவாக சொல்கிறான், எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமாக தெரியாது, எதனால் பிடிச்சது, ஏன் பிடிச்சது எதுவுமே தெரியாது. ஆனால் பிடிக்கும். உன்னை தவிர உன்னை தாண்டி என்னால் எதையுமே யோசிக்க முடியல. அதை நீ நம்பவே இல்லைனாலும் அதுதான் நிஜம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னவன் திரும்ப பதிலுக்கு அவன்கிட்ட கேட்குறான், உனக்கு ஏன் என்ன பிடிச்சது? தயவு செஞ்சு நான் நல்லவன் சொல்லாத, நானே நம்ப மாட்டேன். ஒரு வயசான பிச்சைக்காரருக்கு கூட நான் 10 பைசா போட்டது கிடையாது. யாரையும் சின்னதாக ரோடுக்கிறவங்க கூட கிராஸ் பண்ணி விட்டது கிடையாது. அழகும் நான் கிடையாது அப்படின்ட்டு அவனுடைய மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நீ சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். இப்போ நீ சொல்லி ஏன் என்னை காதலிக்கிற அப்படின்னு. அப்போ அவள் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறான். பட் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவனை நேசிப்பதற்கு காரணங்கள் எதுவும் தேவையில்லை. அவன் அவனாக இருப்பதே அவனுக்கு போதுமானது. அவனை அவனுக்கு பிடித்திருக்கிறது, அதனாலேயே நேசிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவனுக்குள் இருக்கக்கூடிய பொசசிவ் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட காதலை உலகம் எல்லாத்தையும் சொல்லு. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், அத்தனை பேர்ட்டையுமே சொல்லிட்டேன். நீயும் சொல்லு, நீயும் சொல்லு, நீயும் சொல்லு அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு மனநிலை இல்லாமல் எங்கே நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அவன் இருக்கான். அவள் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அந்த பயம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆஃபீஸ் மத்தியில் நடுவில் எல்லாருக்கு முன்னாடியும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்காக நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்கிறான். அந்த சமயத்தில் ஆஃபீஸில் உள்ள ஒரு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவனை நேசிக்கவும் நிறைய பெண்கள் இருந்தாங்க, அவனை நேசிக்கவும் நிறைய ஆண்கள் இருந்தார்கள். ஸோ இங்கே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இதயங்கள் இருக்கு. எல்லா மனிதர்களும் யாரோ ஒருவரால் ரசிக்கப்படுகிறார்கள், நேசிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. சமத்தியான சீன் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சா இருக்கலாம், முக்கையாக இருக்கலாம். பட் நான் ரொம்ப 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 ரசித்து பார்க்குற காட்சியாக இருக்கும். அதுக்கடுத்து காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்குது. பேசிக்கிட்டே இருக்காங்க, பேச்சுக்கள் வலுமடையுது. அவன் தன்னை காமத்தோடு தான் அணுகுகிறானோ அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவன் பாக்கெட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்கே அவங்க தனியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போதே அவன் வெளியில் போயிட்டு வருவான். நீ காண்டம் பாக்ஸ் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்கும்போது அவன் தன்னுடைய பாக்ஸை, நான் எப்போவுமே நான் உன்னை வெறுமையோடு சந்திக்க விரும்பவே கிடையாது. இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், அதுக்கு நான் மேட்சாக தோடு வாங்கலான்னு தான் போனேன் அப்படின்னு சொல்லி பரிசீலிப்பான். அதுக்கு முதல்ல ஒரு சீன் வரும். அது வரைக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில், அதாவது சுடிதாரில் இப்படியே பார்த்துட்டு இருந்த பொண்ணு அன்னைக்கு ஆஃப் சாரி கட்டியிருப்பான். அதை அவன் பார்க்குற விதம் இருக்கும். ஒரு தெய்வத்தை நேரில் பார்த்து தெய்வம் மெதுவாக இறங்கி வரும்போது இவன் மெல்ல படியேறி போனால் எப்படி ஒரு பார்வை, ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி, ஒரு தேவதையை பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையை பார்த்துருப்பான். அவளுக்கு புரியுது, தன்னோட தவறு புரியுது.
ஆனா அவன் அதை தாண்ட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கவலைகளும் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இவன் தன்னோட வேலை பார்க்குறான், அதை தாண்டி அவளை லவ் பண்றான். அதை தாண்டி அவன் எதிர்காலத்தை பத்தி எந்த யோசனையும் கிடையாது. ஆனா தன்னுடைய கனவுகள் வேற. தான் இழந்து விட்ட குடும்ப மரியாதையை காப்பாற்றணும்னா நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியங்கிறதும் அவளுக்கு புரியுது. பேச ஆரம்பிக்கிறாங்க, வார்த்தைகள் வலுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான், உன்னை தாண்டி எதையுமே யோசிக்க முடியல அப்படிங்கிற புள்ளியில வந்து நிற்கிறான். சரி, நீ எதையுமே யோசிக்க முடியல அப்படின்னு சொல்ற, என்ன காரணம்? ஒரு இருட்டறையிலையோ அல்லது ஒரு சடன் பிரேக்லையோ அல்லது சினிமா கட்டக்கூடிய கார்னர் சீட்லையோ எப்போவாது கிடைக்கக்கூடிய முத்தமிழ்லையோ நீ தேங்கி நின்ற. வா, காமம் செய்து விடலாம். அது என்னன்னு பார்த்துடலாம். இதை தொட்டு பார்க்கலாமா, இதை பிடிச்சு பார்க்கலாமா, இல்லை முத்தமிட்டால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நீ இருந்துட்டு இருக்க வேண்டாம். அதை செஞ்சிட்டனா நீ அடுத்த கட்டத்துக்கு போயிடுவில்லை, அதை தாண்டி வெளில வந்துடுவில்லை அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் அவனுக்கு அந்த புத்திக்குள்ள காமம் இல்லை அப்படிங்கிறது நிஜம்தான். தடுத்துட்டு வெளியில ஓடி வந்தாராம். ஓடி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தோணுது, ஒவ்வொரு தடவையுமே அவள் ஏதாவது கேட்கும்போது நம்ம அவளை ஏனோ தானோன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோமே அப்படின்ட்டு திரும்பவும் போகிறான். அங்கே ஒரு அழகான காமம் நிகழ்கிறது. பயங்கரமான அது அதை அதை அவ்வளவுக்கு அதை விட அவ்வளோ அழகா யாராலையுமே சொல்லியிருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான காமம் அங்கே நிறைவேறுகிறது. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறான், நிறைய பேசுகிறான். ஒன்று சொல்லுவா, நீ வந்து என்னை எவ்வளவுதான் தேவதை அழகி அது இதுன்னு எப்படி வச்சாலும் நான் ஒரு பொண்ணு. நான் உன்னை மாவீரன் பயங்கர அசகாய சூரன் அது இதுன்னு நான் உன்னை வர்ணிச்சாலும் நீ ஒரு பையன். ஸோ இதுதான் இவ்வளவுதான், இந்த நம்ம 2 பேர்த்துக்குள்ள நடந்துச்சு இல்லையா, இது இவ்வளவுதான். இதை நாம வந்து பயங்கரமாக ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த படத்தோட மைனஸும் ப்ளஸ்ஸும் தான். இந்த படத்தை அவ்வளவு ரொமான்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவு கொண்டாடி இருப்பாங்க, திகட்ட திகட்ட காதலை சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி சொல்றதுன்னா, சீனி மிட்டாயை பஞ்சு மிட்டாயை வச்சு பேக் பண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும். சீனி மிட்டாயே இனிப்பு தான், அது அது மேலே கவர் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுக்கறதும் பஞ்சு மிட்டாயாக இருந்தால் அதுவும் இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு திகட்ட திகட்ட காதலை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ள அடுத்தடுத்து நகரக்கூடிய காரணங்களால் அவள் தன்னுடைய கல்வியை நோக்கி ஓடுறா. இவன் தன்னுடைய லட்சியங்கள் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் திரும்பவும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த பிரிவின் போது ஒரு தடவை சொல்லுவான், என்னை நீ எப்பவுமே நினைக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவான். நீ என்னை எப்பவுமே நினைக்க மாட்டேங்கிற, ஒருவேளை நான் உன்னோட புத்தகத்தில் ஏதாவது ஒரு பேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீ எழுத போகிற எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஷினாக வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், அப்போ நீ என்ன நினச்சி பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வழியோடு சொல்கிறோம். அது காலம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். பல சமயங்களில் காலம் நமக்கு பாதகமாக இருந்தாலும் இந்த காதலுக்கு காலம் சாதகமாக இருக்கு. கடைசியாக ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறா. அந்த எக்ஸாமில் இவனை பற்றின ஒரு கேள்வி வருது. இவன் வந்து பெருசாக தொழிலதிபராகல, ஒரே பாட்டில் எழுதுறான், அதெல்லாம் கிடையாது. தன்னோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையை புதுப்பிக்க போகிறான். அரசியல் அதிகாரங்கள்லாம் எதிர்த்துட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறான். எதை பற்றின கவலையும் இல்லாமல் அதை செய்கிறான். ஊர் உலகமே பாராட்ட ஆரம்பிக்குது, போராட ஆரம்பிக்கிறான். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் தன்னுடைய கடமையிலிருந்து அவன் வலுவாமல் இருக்கான். ஸோ அதனாலேயே அவனுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்குது. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாட்டையும் ஹேஷ்டேக் போட்டு பாட்டாக தான் சொல்லுவாங்க. சான்றோன் என கேட்ட காதலி, தன் காதலனை சான்றோன் என கேட்ட காதலி அப்படின்னு தான் கடைசி டேக் முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பான். தன்னுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத நினைச்சிருப்பான். நாம ஒரு கோலை நோக்கி போகும்போது தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகுது அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த சமயத்துல திரும்பவும் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துல வில்லன்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. சூழ்நிலைகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. தங்களுடைய லட்சியங்களை போய் நோக்கி போகும்போது அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நாம சரி பண்ணிக்கிட்டாலே போதும், நம்மளுடைய காதலும் பிழைத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஹீரோயினோட அம்மா தான் வந்து சொல்லுவா, அவள் படிப்புன்னே இருந்தான், எங்கள் குடும்ப சூழல் அப்படி, கல்வியால் மட்டும்தான் நாங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அவளும் கல்வியை தவிர வேற எதுவுமே யோசிக்காத சமயத்தில் கொஞ்ச நாள் கூட பழகினான். அப்போதான் அவள் சந்தோஷமா இருந்தான், அப்போதான் அவன் நிம்மதியாக இருந்தான். தனக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டா, தன்னை சிரத்தையாக கவனிச்சுக்கிட்டா, சிரிச்சுக்கிட்டா. அந்த மாதிரியான பொண்ணு எனக்கு திரும்ப வேணும், நீ அவகிட்ட பேசு அப்படின்னு பொண்ணோட அம்மாவே ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அவன் போய் பேச ஆரம்பிப்பான். என்ன சொல்ல, காதலர்கள் பேசிய பிறகு எந்த தடைகள் இருந்தாலும் உடஞ்சி தானப்போ திரும்பவும் சேர்ந்துடுவாங்க. இன்டர்வலில் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டர்வல் பிளாக்ல வரும். அவங்க 2 பேரும் காமம் செய்த பிறகு
இரண்டு பேரும் இணைந்த பிறகு அவன் நிறைய பேசிக்கிட்டே இருப்பான். நீ ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு, ரொமான்டிசைஸ் பண்ணாத எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, நான் உனக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுருப்பான். கேட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் தூங்கியிருப்பான். அவன் அமைதியா இருப்பான். இப்போ அவளுக்கு அந்த கவிதை ஞாபகத்தில் வரும். நீ நேசித்து வந்த அத்தனையையும் திரும்பி பார்த்தால் அதில் என் இதயம் முதலாவதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுடைய காதல் அவ்வளோ பெருசு அப்படிங்கிறதும் அவனுடைய காதல் அவ்வளோ பெருசு அப்படிங்கிறதையும் அவள் உணர்ந்திருப்பாள் அப்படிங்கிறதான் ரொம்ப அழகான காதல் கதை. நான் சரியாக சொல்லியிருக்கேனாங்கிறது எனக்கு தெரியல. நான் இந்த படத்தை இப்படித்தான் பார்த்தேன். இதில் பேசியிருக்கக்கூடிய குளம், குட்டைகள், பசுமை இந்த மாதிரியான அரசியல்களை தாண்டி இந்த காதல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை இன்னமும் கூட அழகாக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம் தானே ஒழிய பெருசாக குறை சொல்ல முடியாத படம். தவறுகளாய் தப்பிதமாய் நிறைய காட்சிகள் வைக்க வாய்ப்பு இருந்தும் அது எல்லாத்தையுமே ரொம்ப நாகரிகமாக கடந்து சென்ற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. 29 வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நான் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை படம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வயசாகிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின்.